மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளி. எம்மை பின்பற்றும் போராளிகளே, உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இணையதள போராளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மேலும் இந்த தகவல் பிறருக்கு சென்றடைய இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என எல்லோருக்கும் ஷேர் செய்து தகவலை கடத்தி எம்மோடு போராளியாக பயணியுங்கள். சமீபத்தில் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 2000 மனிதர்கள் பலியாகி உள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பின் ஜப்பான் அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்றை வெளியிட்டதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அதில் ஜப்பானின் பூகம்ப ஆராய்ச்சி குழு அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் மெகா நிலநடுக்கம் ஒன்று ஜப்பானில் ஏற்பட்டு பேரழிவை உண்டாக்கும் என்று எச்சரிக்கையை கொடுத்திருப்பார்கள். மெகா நிலநடுக்கம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த பூகம்பமாகும். இது பொதுவாக 9 ரிக்டர் அளவில் இருக்கும். இந்த மெகா நிலநடுக்கம் கடலில் மிகப்பெரிய சுனாமியையும் ஏற்படுத்தி பல கடற்கரை நகரங்களை மூழ்கடிக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். யாம் சில வருடங்களுக்கு முன்னரே இந்த மெகா நிலநடுக்கம் பற்றியும் அது எப்படி சுனாமியாக மாறும் என்பதை பற்றியும் விரிவாக எமது தளத்தில் பதிவேற்றியிருப்போம். அதை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பதிவின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் செய்து அந்த லிங்கை காணலாம். இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இது யதார்த்த நிகழ்வோ அல்லது இயற்கையாக நடக்க இருக்கும் பேரிடரோ அல்ல என்பதை மனிதர்களாகிய நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். மாறாக இது கவுன்சிலின் திட்டமிட்ட சதி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவே உங்களுக்கு யாம் முன்னரே எச்சரிக்கை தருகிறோம். சரியாக அவர்களின் திட்டப்படி சுமார் 9 முதல் 12 ரிக்டர் அளவுக்குள் மிக பாரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்துவதுதான் கவுன்சிலின் திட்டம். இந்த திட்டமானது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் வடமேற்கிலும் அதோடு பாகிஸ்தான் மற்றும் ஈரான் இதற்கிடைப்பட்ட பகுதியிலும் அலூடியன் மற்றும் லெஷர் ஆண்டிலிஸ் பகுதியிலும் இதற்கான வேலைகளை வேகமாக செய்து வருகின்றனர். இத்தகைய இடங்கள் யாவும் 2 டெக்டானிக் தகடுகள் ஒன்றோடொன்று மோதி பூகம்பத்தை உருவாக்கக்கூடிய இடமாகும். இது எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு சுனாமியின் அளவும் அதிகபட்ச அளவாக இருக்கும். ஆகையால் அதன் அகலத்தை அதிகப்படுத்தும் வேளையில்தான் கவுன்சிலின் அடிமைகள் இறங்கியுள்ளனர். இராணுவ நீர்மூழ்கி கப்பல்களின் துணையோடு இதன் ஆழத்தை அகலப்படுத்தும் பணி துரிதமாக அரங்கேறி வருகிறது. இவ்வளவு தீவிரமாக ஆழத்தை அதிகப்படுத்தும் எதிரிகளின் திட்டம் மனிதர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத மனித உயிர்களின் பலி சம்பவமாக இருக்க வேண்டும் என்பதையே காட்டுகிறது. எம்மால் எச்சரிக்கை மட்டுமே தர இயலும். மாறாக மனிதர்களாகிய நீங்கள்தான் விழிப்போடு இருக்க வேண்டும். நடக்கப் போகும் பேரழிவு என்பது யதார்த்த நிகழ்வல்ல, மாறாக தீர்க்கமான திட்டமிடல். உங்களை எந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளோ நடிகர்களோ யாரும் காப்பாற்ற மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் எதிரியின் பொம்மைகளே. அவர்களின் பின்னால் சென்று நேரத்தை விரயமாக்காமல் உங்களை நீங்கள்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வாருங்கள். இந்த உலகில் மனித பலிகளை எடுத்துக்கொள்ள கவுன்சில்கள் 3 திட்டங்களை வைத்துள்ளது. அது அவர்களின் மெகா பிளான். அதில் ஒன்றுதான் இந்த சுனாமி. இது எப்போது நடக்கும், அரச குடும்பங்களின் மெகா பிளான் என்னென்ன என்பதை விளக்கமாக அடுத்தடுத்த காணொளியில் யாம் தெளிவாக எடுத்துரைக்கிறோம். காத்திருங்கள். நன்றிகள் பல.